சிந்தட்டிக் ட்ரக் டிரான்சிட் பாயிண்ட் அண்ட் கெமிக்கலாக கன்வெர்ட் பண்ணுற பாயிண்டாக தமிழகம் உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்திய உளவுத்துறைக்கு தெரியும். இதை 2023 வருடம் மே மாதம் கவர்னர் ரவி அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் சொல்லியிருக்கார். தவறு செய்கிறவங்க எல்லாம் சரியான புகலிடம் திமுகவும் விசிகாவும் நினைக்கிறாங்களான்னு பயமா இருக்கு. எப்படி அவர் ரிபப்ளிக் டே அன்னைக்கு டிஐஜி கையில் ஏதோ ப்ரைஸ் வாங்குறாரு, முதலமைச்சருடைய ஆஃபீஸுக்கு போய் பணம் கொடுக்குறார், விளையாட்டுத்துறை அமைச்சரோட போகிறார். விளையாட்டுத்துறை அமைச்சருடைய அல்லது முதலமைச்சருடைய மருமகள் அவருடைய ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாருன்னு செய்திகள் இருக்குது. எப்படி அவரால் ஒரு ஓகே, உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னா 2013 அவர் ஒரு காரில் போனப்ப அந்த கார் ஆக்சிடென்டல் ட்விஸ்ட் ஆனதில் அதில் போதை இருந்ததுன்னு முதல் முறையாக இந்த 3 சகோதரர்கள் மற்றும் இன்னொரு நாகூர் கணேசன் 4 பேர் கைதாயிட்டாங்க. திமுகவின் உயர்கட்ட நபர் அவர் நடத்துகிற ஒரு கொரியர் சர்வீஸில் போய் ரெய்டு பண்ண அதுக்கு போன பத்திரிகையாளர் தாக்கப்பட்டார். ஸோ இது எல்லாமே பயத்தை கொடுக்குது. அதாவது ஒரு பக்கம் போதை, இன்னொரு பக்கம் முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் பேசினது ஊழல். என்ஐஏ அவருடைய வீட்டில் ஜாஃபர் சாதிக் வீட்டில் ஒட்டிட்டு போன லுக் அவுட் நோட்டீஸை அவருடைய அம்மா கிழிச்சிட்டு போனதாக நேற்றைக்கு ஒரு செய்தி நிறுவனம் செய்தி போடுது. இப்போ தமிழகத்தில் நடப்பது சட்டத்தின்படியான ஆட்சியா? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் மரியாதைக்குரிய தேவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் சென்னைக்கு வந்தபோது பார்த்தீங்கன்னா நந்தனமில் நடந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இந்த போதை கலாச்சாரம் அதிகமாகுது அப்படின்ற மாதிரியான பல கவலைகள் தருது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமர் எந்த அணுகுமுறையில் இதை பார்க்கறாரு? வெறும் திமுக எதிர்ப்பு அப்படின்ற அடிப்படையில் பார்க்குறாரா? இல்லை, தமிழகத்தில் பல ட்ரக் கார்ட்டல்ஸ் போதைன்னு சொன்னால் இப்போ நம்ம கிடைச்சிருக்கிறது சிந்தட்டிக் ட்ரக்ஸுடைய ஒரு இதுக்கு அதோடு நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு டாஸ்மாக் கலாச்சாரம்ங்கிறது இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அத்தோட கஞ்சாவும் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ திடீர்னு பஞ்சு மிட்டாயை பிடிக்கிறங்கிற அளவுக்கு பேன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு குஜராத்தில் 21,000 கோடி ஒருத்த நடுக்கடலில் பிடிச்சது. ஆக்சுவலாக குஜராத்தில் பிடிக்கப்படலை. அது பாகிஸ்தான்லேருந்து தமிழகத்தைக்கு ஷிப்பிங் மாத்திரத்துக்கு இருந்த நிலைமையில் பிடிக்கப்பட்டது. அதாவது சிந்தட்டிக் ட்ரக் டிரான்சிட் பாயிண்ட் அண்ட் கெமிக்கலாக கன்வெர்ட் பண்ணுற பாயிண்டாக தமிழகம் உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உளவுத்துறைக்கு தெரியும். தமிழ்நாடு உளவுத்துறைக்கு சொல்றீங்க? இந்திய உளவுத்துறைக்கு தெரியும். இதை 2023 வருடம் மே மாதம் கவர்னர் ரவி அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் சொல்லியிருக்கார். பாகிஸ்தானிலிருந்து வரும் ட்ரக் சென்னை மூலமாக போகிறது. இதை தமிழக அரசு மிக தீவிரமாக கவனித்து தடுக்க வேண்டும் அப்படின்னு 2023 ஆண்டு மே மாதம் கவர்னர் ரவி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில் சொல்லியிருக்கார். ஸோ இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். கொஞ்சம் ஒரு 6 மாதம் முன்னாடி 300 கோடி ஒர்த்து உங்களுக்கு ராமநாதபுரத்தை சேர்ந்த திமுக கவுன்சிலர் பிடிச்சாருந்தாங்க. இப்போ இந்த விஷயம் வந்தப்போ தான் அது கூட என்ன இந்தியன் இதை விட ஆஸ்திரேலியா நேரில் அவங்க சொல்லி அங்கேருந்து அமெரிக்கா இதுக்கு போய் அவங்க சொல்லி அப்புறம் போய் டெல்லியில் பிடிச்ச உடனே உணவுப் பொருள், அதாவது சத்து மாவு மற்றும் தேங்காய் பவுடர் எக்ஸ்போர்ட் என்ற பெயரில் இவங்க சிந்தட்டிக் ட்ரக், அதுக்கு பேரெல்லாம் நம்ம பரப்ப வேண்டாம், ஸோ மெத்துங்கிறதுக்கு தயாரிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு ட்ராப், அதாவது ஒரு ஸ்டாம்பில் 4ல் ஒரு பங்கு சைஸு அப்படி நாக்கில் வச்சுக்கிறதுடைய விலை உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேலேங்கிறாங்க. அப்போ 1 கிலோ 2 கிலோன்னா எவ்வளோ? இவர்கள் கிட்டத்தட்ட 2000 கிலோக்கு மேலே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறது அந்த ஒரு இடத்துலேருந்து மாத்திரம். இப்போ இதுக்கெல்லாம் யார் தலைவர் அப்படின்னு அங்கே விசாரணையில் வந்தப்போ தான் வந்த பெயர் ஜாஃபர் சாதிக், அவருடைய தம்பி சலீம், அவருடைய இன்னொரு தம்பி மைதீன் அப்படின்னு வருது. இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா இந்த ஜாஃபர் சாதிக் திமுகவில் சென்னை மேற்கு மாவட்ட அயலக செயலர். இப்போ இந்த அயலகத்துறைக்கு இவர் எப்படி போக முடியும்? இப்போ நீங்களும் ஒரு இப்போ நான் உங்கள் கம்பெனிலேயே ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறேன், என்னை எம்டியா போடுங்கன்னு போட்டால் போடுவாங்களா? ஜிஎம்ஆ போடு, எனக்கு என்ன தகுதியோ அதுதான் கொடுக்க முடியும். இவர் போய் வெளிநாட்டில் இருக்கிற தொடர்புகளை வலுப்படுத்திக்கிறதுக்காகவே என்ஆர்ஐ இங்கே கேட்டு வாங்கியிருக்கார். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நெட்டில் தேடினீங்கன்னா அவர் அதுக்கு முன்னாடி தம்பியோட விசிகாக்கு போகிறதுக்கு முயல்கிறார். எனக்கு சில வருடங்களாக திருமாவளவனை தெரியும்னு பேசின ஒரு செய்தியும் இருக்குது. ஸோ தவறு செய்கிறவங்கெல்லாம்
சரியான புகலிடம் திமுகவும் விசிகாவும் நினைக்கிறாங்களான்னு பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், ஒரு பெண் வந்து விடோயர் வந்து உங்களுக்கு மறு கல்யாணத்துக்காக ஒரு நிறுவனத்துக்கு அந்த அந்த மேட்ரிமோனியல் நிறுவனத்துக்கு இது கன்னியாகுமரியில் போகிறாங்க. அங்கே அவர்களுக்கு பார்ட்டி ட்ரக் கொடுக்கப்பட்டு அவர் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு அவர் திமுகவின் ஒரு உள்ளூர் தலைவர் மற்றும் அருமனை ஸ்டீஃபன் சொல்கிற ஒரு கிறிஸ்துவ இவரும் சேர்ந்து பலர் அவரை பாதிச்சிருக்காங்கன்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவர் அதில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே இப்போ அருமனை ஸ்டீஃபன் விசிகாவில் போயிருக்கார். ஸோ விசிகா மற்றும் திமுகன்னு சொன்னால் தங்களுக்கு பாதுகாப்பு. இது லோயர் லெவல்லன்னு வச்சுக்கோங்க. ஜாஃபர் சாதிக் போன்றவர்கள் பல 100 கோடிகளா பல 1000 கோடிகளா என்ன வருதுன்னு தெரியல. இவர் நேரடியாக முதலமைச்சருடைய அலுவலகத்தில் போய் கொடுக்குறார் பணம். இல்லை சார், இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு எந்த விதமான பங்கும் இல்லைன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? ஏன்னா ட்ரக்ஸ் அப்படின்னு வர்றதே வந்து இந்த ஃப்ளைட்டு இது மூலமாக தான் வருதுன்னு சொல்கிறாங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய முந்த்ரா துறைமுகத்திலையும் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ட்ரக்ஸ் பிடிப்பட்டது. அப்போது கஸ்டம்ஸ் இவர்கள்லாம் தாண்டி எப்படி இந்தியாவுக்குள்ளே வருதுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சார்? எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஒரு நாளைக்கு எத்தனை கண்டெய்னர், எத்தனை எக்ஸ்போர்ட், எத்தனை கப்பல் போகுதுன்னு பார்க்கணும். நீங்கள் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது இன்னும் வேலை செய்ய முடியாது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. இல்லை, நான் வரேன். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைம்பாங்க. அது மாதிரி எல்லாத்தையுமே தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாது. ஆனால் ட்ரக் கார்ட்டல் என்பதில் உங்களுக்கு ரெண்டு கார்ட்டல் இருக்குது. ஒன்று அந்த கஞ்சா பேஸ்டுங்கிறது இது கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்லி ஈரான், ஆப்கானிஸ்தான் அதிலிருந்து குஜராத் வழியாக வருது. இன்னொன்று சிந்தட்டிக் ட்ரக் அப்படிங்கிறது கிரசன்ட்டோட அவர்கள் தன்னுடைய டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டாக சென்னையை மையமாக வச்சு இங்கேருந்து சிலோன், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் ஆஃப்ரிக்கா இன்னொரு சைடு இருக்குது. ஸோ பிரச்சனை என்னென்னா எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பார்க்க முடியாது. நம்ம எக்ஸ்போர்ட்டை ரீச் பண்ணணும், உலகத்தில் 5வது இது ஜிடிபியில் 5வது நாடாக கொண்டு இப்போ 3வதுக்கு போகணுன்றோம். ஸோ எல்லாவற்றையும் சந்தேக கண்ணோட பார்த்து செய்ய முடியாது. இன்னொன்று, அப்படி செஞ்சேன்னா கண்டெய்னர் போக முடியாது. இப்போ உங்களை செக்கிங் பண்ணி நீங்கள் ட்ரெயினில் ஏறுறவங்க எல்லாரையும் நிறுத்தி ஒரு நாளைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து எத்தனை பேர் போகிறாங்க, அத்தனை பேரையும் நிறுத்தி பெட்டியை திறந்து இது பண்ணி பார்க்க முடியுமா? அது மாதிரி. ஆனால் இந்தியாவோட உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குல்ல சார், அவங்களுக்கு வந்து இந்த செய்தி வராதா? முன்னாடியே இங்கே வந்து இந்த போர்ட்டில் வந்திருக்கு அப்படின்ற செய்தி வராமையா இருக்கும்? நிச்சயமாக வந்திருக்கணும். அவர்கள் பார்வையில் இருக்கணும். நீங்கள் ஐடி துறையில் வேலை செய்த ஒரு முன்னாள் அதிகாரி நிறைய பேட்டிகள் கொடுப்பார். என்னென்னா அவங்க அதையெல்லாம் சேகரிச்சே வச்சுட்டு இருப்பாங்க. எந்த நேரத்தில் போய் பிடிச்சால் டக்குன்னு பிடிச்சி அத்தனை ஆதாரங்களையும் சேர்த்து பண்ணணும். உதாரணமாக இப்போ இதில் வந்து இவரை அமீர் தான் கூட்டிகிட்டு போனாங்கன்னு வருது. பட் இன்று வரை அவர் விசாரிக்கப்படலை. ஏன்னா அதுக்காகனா அவங்க வேலையே செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ நம்ம இதை சொல்றீங்கல்ல, நீங்க மத்திய அரசு பண்ணலையா அப்படின்னு. இல்ல, நான் சொல்லல. இப்ப திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது பிடிப்பட்டது டெல்லியில அப்படின்றதுனால எங்க மேல ஏன் குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து. இல்ல, அதுதான் சொல்றேனே, எங்கே யார் செய்தாலும் போதைங்கிறது உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் யார் வேண்டுமானாலும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆனந்த விகடன் பொன்விழா ஆண்டு பரிசுன்னு போட்டப்போ அது முதல் பரிசு வந்த கதையில் ஒரு இளம் காலேஜ் படிக்கிற பொண்ணு ட்ரக்குக்காக அலைஞ்சு அது அந்த பொண்ணு செத்து போய் அந்த கார்ட்டலை அந்த துறை இந்த அதிகாரி போய் சேஸ் பண்ணி கொலை பண்ணுற மாதிரி அது கதை. அதுக்கு ஒரு தனிநபர் ஒரு எக்ஸ்ட்ரா 10,000, நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி, நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த நேரம். ஸோ அப்படி கொடுத்ததுனால அந்த தனிநபர் யாருன்னு பார்த்தா ஜிகே மூப்பனார் வந்தது. இந்த கார்ட்டல் பல நாட்களாக தொடர்கிறது. பட் இப்போ இந்த 2-3 வருடத்தில் நைட் லைஃப், நைட் பப், நைட் கிளப் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் தான் அதிகமாக பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, உங்களுக்கு ஈவன் போதைன்னு நம்ம சொல்கிறப்ப இதை டாஸ்மாகே எடுத்துக்கிட்டால் முன்னாள் நிதியமைச்சராக இருந்தவர் மிக தெளிவாக ஒரு அறிக்கை கொடுத்தார். டாஸ்மாகில் எவ்வளவு வருமானம் வருகிறது என்றால் ஆக்சுவல் டர்ன் ஓவரில் பெரும்பகுதி வரவில்லை, பாதி தான் இங்கே வருது. அதே டாஸ்மாக் பாட்டில் சீல் கொண்டு தனிநபர்களுக்கும் செல்கிறது. இவை முழுவதும் சரியாக ட்ரேஸ் செய்யப்பட்டு இது பண்ணணும் அப்படின்னு அறிக்கை விட்டார். பிடிஆர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த அறிக்கை இன்றைக்கி ஆன்லைனில் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் டாஸ்மாக் பாட்டிலில் கள்ளச்சாராயம்னு சொன்னாங்க, அப்புறம் எரிசாராயம்னு மாற்றி இருந்தப்போ அப்போ அதுவும் அதே பாட்டில் அதே சீலோடு தான் இருந்ததுன்றாங்க. ஸோ போதை மருந்துங்கிறத உங்களுக்கு பிடிக்கிறது, சாராயம் இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லை, இந்த கலைமகள் நகர்லேருந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு பார்த்தேன்னா அந்த வழியில் கிட்டத்தட்ட இன்றைக்கு வர்றப்போ கிட்டத்தட்ட 30 பாட்டில் பார்த்தேன்.
ஸோ அப்படி பரவிடுச்சு. பட் இது வந்து கட்டுப்பாடோடு இருந்தால் பரவாயில்ல, கட்டுப்பாடு மீறுபவர்கள் என்ன, பட் இதுலேருந்து கூட வெளியில் வர்றது ஈஸி. ஐ மீன் ட்ரிங்க்லேருந்து கல்யாணம் ஆகி கொஞ்சம் திருந்தி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் அந்த இதில் சிந்தட்டிக் ட்ரக் உள்ளே போயிட்டீங்கன்னா வெளியில் வருதுங்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் சார் திமுகவினுடைய அயலக செயலாளர் தான் செஞ்சது, அவங்க நீக்கவும் செஞ்சுட்டாங்க. ஆனால் அரசாங்கமே வந்து இதை வந்து சப்ளை பண்ணுறாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டு சரியானதா? இல்லை, யாருமே அப்படி சொல்லலை. நான் சொல்கிறது அரசியல் ரீதியாக அப்படிதான் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க எல்லாரும். இல்லை, இது இன்னைக்கு ஒருவரை நீக்கம் செஞ்சுட்டா மாத்திரம் போதாது. எப்படி அவர் ரிபப்ளிக் டே அன்னைக்கு டிஐஜி கையில் ஏதோ ப்ரைஸ் வாங்குறார், முதலமைச்சருடைய ஆஃபீஸுக்கு போய் பணம் கொடுக்குறார். இது விளையாட்டுத்துறை அமைச்சரோட போகிறார். விளையாட்டுத்துறை அமைச்சருடைய அல்லது முதலமைச்சருடைய மருமகள் அவருடைய ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாருன்னு செய்திகள் இருக்குது. எப்படி அவரால் ஓகே, உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னா 2013 அவர் ஒரு காரில் போனப்போ அந்த கார் ஆக்சிடென்டல் ட்விஸ்ட் ஆனதில் அதில் போதை இருந்ததுன்னு முதல் முறையாக இந்த 3 சகோதரர்கள் மற்றும் இன்னொரு நாகூர் கனின்னு சொல்லி 4 பேர் கைதாயிருக்காங்க. ஆனால் அந்த வழக்கிலெல்லாம் என்ன ஆயிருக்குன்னால் இப்போ கிடைக்கிற பத்திரிகை செய்திப்படி அவர்கள் கையில் வைத்திருந்த குவான்டிட்டி மிக குறைவுங்கிறதுனால நர்காட்டிக்ஸ் போகாமல் போலீஸ் சிசிபிக்குள்ளே போய் முடிச்சிருக்காங்க. அது எப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம அதே மாதிரி 2019 20 கிராம் எபிட்ரின் வச்சுருந்தாங்கன்னு போய் மாட்டியிருக்கு. அப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் பார்த்தால் ப்ராசிக்யூஷன் தரப்பில் இவர் 35,000 கிலோ மலேசியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிற கிங் பின் என்று வாதம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இவர் இப்போ திமுக அயலக சார்பாக கென்யா போயிருக்காருலாம் வருது. அதில் கென்யா, டான்சானியா இதெல்லாம் அங்கே இருக்கிற ட்ரக் கார்ட்டலுடைய ஒரு பெரிய. இப்போ இவருக்கு இந்த மாதிரி போஸ்ட்டை சூஸ் பண்ணி கொடுத்தது யார்? அவர் கேட்டால் நம்ம கொடுக்க முடியுமா? ஸோ இப்போ வந்து அவர் தான் வந்து திமுகவிற்கு அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் தாராளமாக பணம் கொடுத்தான்றாங்க. இது ஆக்சுவலாக அவர் மட்டும் இல்லை, இங்கே பிரச்சனை இங்கே தான். டைரக்டர் அமீர் பேர் பெருமளவில் பேசப்படுது. ஆக்சுவலாக பார்த்தால் அவர் வந்து உங்களுக்கு 2 ஹோட்டல்ஸை திறந்திருக்கார். மாயாஜால் பக்கத்தில் 4 AM கேஃபேன்னு ஒன்றும், ராதாகிருஷ்ணன் சாலையில் லா கஃபேன்னு ஒன்று. அந்த லா கஃபேவுடைய போஸ்டரில் இதில் இன்விடேஷனில் பார்த்தால் அமீர் அவர்கள் பெயரும் திரு ஜாஃபர் சாதிக் பேரும் தான் இருக்குது. நேற்றைக்கு திரு அமீர் அவர்கள் ஒரு யூடியூபுக்கு ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ கொடுத்துருக்கார். அதில் என்ன சொல்கிறாருனால், இந்த கெஃபேக்கள் இரண்டுமே என்னதோ ஜாஃபர்தோ இல்லை, இது ஜோகோ ஓவர்சீஸ் என்ற நாங்கள் இன்னொரு கம்பெனி நானும் அவரும் பார்ட்னராக ஆரம்பித்து அதற்கு பின் அப்துல் பாசித் புகாரி என்பவரை சேர்த்து கொண்டோம். அவர்தான் உணவு தொழிலில் இருப்பவர். அவருக்காக அவர் கேட்டுக்கொண்டார், நீங்கள் அழைச்சிங்கன்னா விஐபிஸ் வருவாங்க, விஐபிஸ் வந்தாங்கன்னா கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைக்கும், அவர் கேட்டுக்கொண்டதால். ஆனால் அந்த இன்விடேஷனில் அவர் பேர் இல்லை. இப்போ அங்கே வந்து பேசியவர்கள் எல்லோரும் விஜய் சேதுபதி, கரு பழனியப்பன், வெற்றிமாறன், இப்படி போயிட்டே இருக்கு. இந்த பேர்கள் எல்லாம் எங்கே கொண்டு போகுதுன்னு நமக்கு பயமாக இருக்குது. சரி, இதில் முக்கியமாக எல்லாரும் குற்றச்சாட்டு சொன்ன அமீர் அவர்கள் உண்மையாகவே தவறு செய்திருந்தா ஏன் வந்து ஊடகத்துக்கு வந்து பேசணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதில் பிரச்சனை என்னென்னா, தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செஞ்சாரான்னால், இப்போ நான் உதாரணமாக நான் இப்போ இன்டர்வியூ தரேன்னு சொன்னேன்னு கேட்டால், நீங்கள் என்னுடைய பின்புலத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் வேறு எங்கேயாவது கொடுத்துருக்கேனான்னு கேட்டால் தான் கூப்பிடுங்க. வெறும் ஒரு 1/2 மணி நேரம் இன்டர்வியூக்கு உங்களை நம்பி ஒரு படம் இன்றைக்கி எடுக்கணும்னா 20 to 25 கோடி வேணும். அவ்வளோ பணம் உங்களை நம்பி ஒருத்தர் போட வரேன்னு சொன்னேன். அவர் தனக்கு மாத்திரம் இல்லை, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி பலருக்கு இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்கார். திரு அமீர் அவர்கள் சொன்னது என்னன்னா, நான் வந்து பணக்காரர்களுக்கு மட்டுமே நான் வாய்ப்பு தரமாட்டேன், சாதாரண பின்புலத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து வாழ்க்கை கொடுத்துருக்கேன்ற விஷயத்த சொல்லியிருக்காருல்ல சார். அவர் எத்தனை படம் சார் எடுத்திருக்காரு சொல்லுங்க? அதாவது முதல் படம் பருத்தி வீரன் நல்ல பிரபலமான படம். அந்த படமே அவர் போட்ட பட்ஜெட்டில் முடிக்க முடியாமல் போய் ப்ராப்ளம் ஆகி உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு நடந்துட்டுருக்கு. அதே போல் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3-4 படங்கள் முடிக்காமே இருக்குது. அதுக்கப்புறம் அவரை ஓனா 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணதும் பெரிதாக ஓடலை. ஸோ எப்படி அவர் இந்த லக்ஸுரியஸ் வாழ்க்கை வாழறார், அதுக்கு தான் பணக்காரன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்கிறது, அவர் பேட்டி கொடுத்துட்டாருங்கிறதுனால அவர் நேர்மையானவர்னோ இல்லைங்கிறது இல்லை. எப்படியுமே அவரை பற்றி மேலும் விவரங்கள் சேர்த்து நிச்சயமாக நர்காட்டிக்ஸ் பீரோ மற்றவர் NIA போன்றவர்கள் விசாரணை வந்தால் பதில் கொடுத்தாகணும். சரி, இப்போ இந்த விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் அவர்கள் கென்யாவில் இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வருது. இது இல்லாமல் அவர் போலி பாஸ்போர்ட்டும் வந்து பயன்படுத்தினதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக இந்த விசாரணை வந்து எந்த அளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, கடைசி நாட்டு வரைக்கும் போகணும். ஆனால் தமிழகத்தில் அல்லது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி தமிழகத்தை கூட விட்டுடலாம், இந்த மாதிரி மாட்டிக்கிட்டால் அவர் வெளியில் சொன்னால் ஆபத்துன்னு, அவர் உயிருக்கு ஆபத்துன்னு பல பேர் சொல்கிறாங்க. யார்? ஜாஃபர் சாதிக்கு சொல்கிறாங்க. ஆமாம்,
ஏன்னா இதற்கு முன்னாலும் 2Gயில் இன்வால்வ் ஆன சாதிக் பாட்ஷான்னு ஒருத்தர் இதானார். ஐ மீன் கூடா நட்பு கேடாய் முடியும்னு வருஷம் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனைவி அண்ணா நகர் ரமேஷ்னு ஒருவர் மரணம் அடைஞ்சார். அவர் சில கான்ட்ராக்டுகளில் தொடர்பு இருந்ததுன்றாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்பெகுலேட் தான் பண்ண முடியும். இதில் நிச்சயமாக யாருக்கு தொடர்புலாம் நான் சொல்லலை. ஆனால் இப்போ இவரை பற்றி வந்திருக்கிற இதுவரை வெளியில் உள்ள செய்திகள், சரி 2013 கைதாயிருக்கார். 2010 அவர் இந்த சிடி ஐ மீன் மோசடி ஃபோர்ஜரி சிடிஸ் பைரேட்டட் சிடி விற்பவருங்கிறாங்க. இது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாருன்னா எனக்கு 10 வருஷத்துக்கு மேலாக நட்புங்கிறார். அதை அவர் விளக்கணும். இன்னொன்று, பல கோடி ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட கடந்த 21ஆம் ஆண்டு ஏப்ரலில் திமுக எலெக்ஷனில் ஜெயிக்குது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. பேர்கள் வேணும்னா நான் கொடுக்க முடியும். எல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை, எல்லாமே இணையத்தில் இருக்குது. JSM ரெசிடென்சின்னு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதை சேகர் பாபு திறந்து வைக்கிறார். சிற்றரசுன்னு சொல்லிட்டு சென்னை இது சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ உடைய அந்த தொகுதி இன்சார்ஜாக இருக்கிற திமுகவின் உயர்கட்ட நபர், அவர் நடத்துகிற ஒரு கொரியர் சர்வீஸில் போய் ரெய்டு பண்ண அதுக்கு போன பத்திரிகையாளர் தாக்கப்பட்டார். ஸோ இது எல்லாமே பயத்தை கொடுக்குது. அதாவது ஒரு பக்கம் போதை, இன்னொரு பக்கம் முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் பேசினது ஊழல். சரி, ஊழல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ மீன் 60 வருடமாக அவர்கள் அப்பாவும் மாமாவும் சம்பாதித்ததை இவர்கள் ஒரு வருடத்தில் 30,000 கோடி சம்பாதிச்சிட்டார் அப்படின்னு அன்றைய நிதியமைச்சர் ஒரு டெல்லி பத்திரிகையாளரிடம் பேசிய ஒரு ஐ மீன் ஆடியோவுடைய ஒரு 2-3 நிமிடம் வந்துச்சு. அதுக்கு இன்னும் ஒரு மணி நேர ஆடியோ இருக்குது அப்படின்னு செய்தி வருது. அதுக்கப்புறம் திமுகவின் மிக முக்கியமான தலைவரான துரைமுருகன் 60,000 கோடி மணல் கொள்ளையில் சம்பாதிச்சார்னா அவரோட கட்சிக்காரரே பேசினார். இப்போ இந்த பணங்களை மீட்டு தருவேன் அப்படின்னு சொல்லி மோடி சொல்லியிருக்கார். இது மோடிக்கா கேரண்டிங்கிறார். இது முடியுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை பேச்சு. ஏன்னா பணம்ங்கிறது இந்தியாவுடைய நீதித்துறைங்கிறது ஐ மீன் 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டனை பெறக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய ஓட்டைகள் கொண்டது. அதை விடவும் இன்னைக்கு எப்படி நடத்துகிறாங்க தமிழக போலீஸ் துறையோ அல்லது உள்துறை, எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இப்போ என்னன்னா, தமிழக காவல்துறையே இவர்களுக்கு, அதாவது குற்றவாளிகளுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி போகுது. ஸோ இப்போ நேற்றுக்கு ஒரு ஃபேஸ்புக் ட்விட்டரில் ஏதோ ஒரு வீடியோவை ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி கைதாகிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வேங்கை வாசல் எப்படின்னு கைதாகலை. சரி, வேங்கை வாசலை விட்டுருங்க, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. இதை எடுத்துக்கங்க, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, ராமஜெயம்னு சொல்லிட்டு நேருடைய தம்பி, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. சரி, அதிமுக ஒருவேளை தன் கட்சிக்காரன்னு காக்கிறதா, இவங்க இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவர்கள் கைதாகலை. இப்போ செந்தில் பாலாஜியுடைய தம்பி எங்கே இருக்கிறார், எத்தனை மாதமாக 8 மாதமாக அவர் ஜெயிலில் இருக்காருன்னா அவர் கணக்கு. இப்போ ஜாஃபர் சாதிக், சலீம், ஐ மீன் அவருடைய தம்பி சலீம், மைதீன், யாரையுமே கண்டுபிடிக்கல. இப்போ அதுக்கு என்ன பண்ணுது? இப்போ ஐ மீன் NIA அவருடைய வீட்டில் ஜாஃபர் சாதிக் வீட்டில் ஒட்டிட்டு போன லுக் அவுட் நோட்டீஸை அவருடைய அம்மா கிழிச்சிட்டு போனதாக நேற்றுக்கு ஒரு செய்தி நிறுவனம் இப்போ செய்தி போடுது. இப்போ தமிழகத்தில் நடப்பது சட்டத்தின்படியான ஆட்சியா? அடுத்த தலைமுறையை யோசிங்க. நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். ரியல் வன்னியர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார்.